அனைவருக்கும் வணக்கம். இறையருள் யூடியூப் சேனல் மூலமாக கருத்துக்களை பகிர்வதில் மிக்க மகிழ்ச்சி. இந்த பதிவில் நம்ம பார்க்க இருக்கிறது ஒரு எளிமையான வழிபாட்டு முறை தான். அதாவது வாழ்க்கையில் தடைப்பட்ட காரியங்கள் அனைத்தும் தடையின்றி நடக்கவும், செல்வ செழிப்பு பெருகவும், பணவரவு வரவும் ஒரு எளிமையான வழிபாட்டு முறை தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். இன்றைக்கு அதாவது புதன்கிழமை திருவோண நட்சத்திரத்தோடு சேர்ந்து வந்திருக்கு. நமக்கு இப்படி ஒரு அருமையான நாள் இன்னும் அடுத்து எப்போ அமையும்னு தெரியல. பொதுவாகவே திருவோண நட்சத்திரம் பெருமாளுக்கு உகந்த நட்சத்திரம்னு நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். மாதம் வர்ற திருவோண நட்சத்திரத்தன்னைக்கு விரதம் இருந்து பெருமாளை வழிபட்டோம் அப்படின்னா நமது வாழ்க்கையில் பணத்தட்டுப்பாடு அப்படிங்கிறதே இருக்காது. செல்வ செழிப்போடு நம்ம வாழலாம். உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற பெருமாள் கோயிலுக்கு துளசி மாலை வாங்கிட்டு போய் ஒரு நெய் தீபம் ஏற்றிட்டு வாங்க. முடிஞ்சால் அங்கே ஒரு அர்ச்சனை பண்ணி மகாலட்சுமி தாயாரையும் பெருமாளையும் வேண்டிட்டு துளசி மாலை சாத்தி ஒரு நெய் தீபம் ஏற்றிட்டு வாங்க. மாதம் வர திருவோண நட்சத்திரத்தன்னைக்கு இது மாதிரி நீங்கள் செய்யும்போது உங்கள் வாழ்க்கையில் இனிமேல் தடைகள் அப்படிங்கிறதே இருக்காது. பண வரவுக்குண்டான வழி கண்டிப்பாக பிறக்கும். பண வரவில் இருந்த தடைகள் தாமதங்கள் அனைத்தும் நீங்கி ஏதாவது ஒரு வழியில் பணம் வந்துகிட்டே இருக்கும். உங்களுக்கு என்ன தேவையோ அந்த செல்வத்தை அந்த பெருமாளும் மகாலட்சுமி தாயாரும் உங்களுக்கு சேர்ந்து கொடுப்பாங்க. எளிமையான வழிபாடு தான் இது. இல்லை எங்கள் வீட்டு பக்கத்தில் பெருமாள் கோயில் இல்லை அப்படிங்கிறவங்க வீட்டிலேயே இதை எளிமையான முறையில் செய்யலாம். வீட்டில் நம்ம எல்லாருமே மகாலட்சுமி தாயாரும் பெருமாளோட ஃபோட்டோவும் வச்சுருப்போம். இல்லை நாராயணர் ஃபோட்டோ இல்லை அப்படின்னாலும் மகாலட்சுமி தாயாரோட ஃபோட்டோ இருக்கும். இல்லை அதுவுமே இல்லை அப்படின்னாலும் விளக்கேற்றி வீட்லேயே விளக்கேற்றி மனதார வேண்டிக்கோங்க. ஓம் நமோ நாராயணாய நமக அப்படின்னு உங்கள் மனசார ஒரு 3 வாட்டியாவது சொல்லுங்கள். மகாலட்சுமி தாயே போற்றி அப்படின்னு உங்களால் எத்தனை தடவை சொல்ல முடியுமோ அத்தனை தடவை சொல்லுங்கள். உங்கள் வாழ்க்கையில் இனிமேல் பண கஷ்டம் அப்படிங்கிறதே இருக்காது. கண்டிப்பாக உங்களால் உணர முடியும். இந்த வழிபாடை குறைஞ்சது ஒரு 3 மாதமாவது தொடர்ந்து பண்ணுங்கள். உங்களுக்கு பண்ண அதோட ரிசல்ட் உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். உங்களால் பார்க்க முடியும். உங்கள் வீட்டில் பணத்தட்டுப்பாடு அப்படிங்கிறது இருக்காது. திருவோண நட்சத்திரமும் புதன்கிழமையும் சேர்ந்து வந்திருக்கிற இந்த நாளில் நம்ம எப்படியாவது இந்த ஒரு சின்ன வழிபாட்டை செஞ்சோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் இதுவரைக்கும் இருந்த துன்பங்களுக்கு ஒரு விடிவு காலம் வரும். நமது இறையருள் சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். மீண்டும் ஒரு பயனுள்ள பதிவில் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.